அவர் பாருங்க ஜாலியாக பசங்களோட உட்காந்துட்டாரு. ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 19வது நிகழ்ச்சியாக கதையும் பாடல்களும் என்ற நிகழ்ச்சியை நம்மளுக்கு வழங்க வருபவர் திரு நீதிமணி அவர்கள். ஐயா நீதிமணி அவர்களே, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது ஐயா அவர்களுக்கு நமது நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ரங்கமுத்து அவர்கள் சிறப்புரை செய்வார்கள். வச்சுட்டு தான் வாங்கிக்கணும். சிவா இப்படி திரும்புங்க. சரி சரி. ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைக்க திரு சரவணன் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீதிமணி வேலூரை சேர்ந்தவர். அவர் அடிப்படையில் அமைச்சக பணியாளராக பணியாற்றுகின்றார். அவர் குழந்தைகளுக்காக கவிதைகள், கதைகள், அதுக்கப்புறம் நாவல்கள் எழுதியிருக்கிறார். அவர் நம்மளோடு சேர்ந்து இன்றைக்கி நிறைய பாடல்கள் பாடுவார், கதை சொல்லுவார். நம்ம கேட்கலாம். நானும் உங்களோட சேர்ந்து கேட்க தயாராக இருக்கேன், அவரோட சேர்ந்து ஆட தயாராக இருக்கேன். எனக்கு இந்த மைக்கா அந்த மைக்கா? இதுவா இதுவா? இது இதே போதும்ல? சரி, அப்போ அப்படி வச்சு இன்னும் கூட கொஞ்சம் அப்படி கிட்ட வந்துடலாம். இப்படி கொஞ்சம் கிட்ட வந்துடலாம். அப்படி வந்துடுங்க, இடம் இருக்கு. இல்லை அங்கே அங்கே இருக்கிறவங்க நீங்கள் உட்காருங்க உட்காருங்க. இப்படி வந்து எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். காலையில் ஒரு பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலாமா? பாட்டு பிடிச்சிக்குமா? கதையும் சொல்கிறேன். பாட்டோட தொடங்கி கதை சொல்லிடலாம். சரிதானா? எப்படி முதல்ல பாட்டு பாடணுமா? சரி சரி. நான் பாடுறது அப்படியே நீங்கள் திருப்பி பாடுறீங்க. சரி, மகிழ்ச்சி. காக்காவை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? காக்கா, கிழி, குயில், அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்கிறேன். ஒரு பாட்டு, ஒரு கதை, அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ காகத்தை நம்ம காகம் அப்படின்னு காகம் 3 எழுத்து எழுதுகிறோம் இல்லையா? காக்கா கிட்ட போய் உன் பேர் என்னான்னு கேட்டால் என்ன சொல்லும்? காக்கா தான் சொல்லும். 3 எழுத்து சொல்லுதா? வெறும் முதல் எழுத்து மட்டும் தான் சொல்லுது. கா கா அப்படின்னு கத்துது. கிழிக்கு 2 எழுத்து. கிழிக்கிட்ட போயிட்டு உன் பேர் என்னான்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுது? முதல் எழுத்து தான் சொல்லுது. அதுவும் 2 எழுத்து சொல்லுதா? சரி. குயில்கிட்ட போயிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லும்? அதுவும் முதல் எழுத்து மட்டும் தான் சொல்லுது. முழு பேர் சொல்லுதா? இல்லை இல்லையா? இதை வச்சு ஒரு பாட்டு பாடலாமா? நான் பாடி முடித்த உடனே நீங்களும் பாடணும். கைத்தட்டினே பாடலாம். நான் ஒரு வரி பாடுறேன்னு வச்சுக்க, முடித்த உடனே நீங்களும் பாடணும். நம்மளே கைத்தட்டிக்கிறோம். நான் பாடும்போதும் நீங்கள் தான் கைத்தட்டணும், உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கணும். ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாமா? காகம் ஒன்று வந்தது. நல்லா உற்சாகமாக சத்தமாக பாடணும். இதே போல தான். சரிதானா? பாடலாமா? காகம் ஒன்று வந்தது. எழுந்துக்கிறதா? எழுந்துங்க. நல்லா ஜாலியாக நீங்கள் ஆக்ஷனோட கையை காலை ஆட்டி நான் என்னென்ன பண்ணுறேன்னா அந்த மாதிரி பண்ணி நீங்களும் ஜாலியாக பண்ணலாம். சரிதானா? அப்படி வட்டமாக இருக்கும். அப்படி கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்கள் இப்படி வாங்க. இப்படி இப்படி இங்கே வந்துருங்க. எப்படி இப்படி அப்படி வாங்க. இங்கே கொஞ்சம் பேர் வாங்க. இங்கே வாங்க.
சரி. வாங்க, அவனுக்கு கிட்ட வர சொல்லுங்க. இப்படி வந்துருங்க. ரொம்ப ரொம்ப தூரம் வேண்டாம். அப்படி கொஞ்சம் 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 இப்படி வாங்க. ஓகே ஓகே. நீங்கள் கூட இப்படி வரதுன்னா வந்துடுங்க. சரி சரி, பாடலாமா? தள்ளி தள்ளி நில்லுங்க, நல்லா கை தட்டலாம். நான் காகம் ஒன்று வந்து இப்படி கை வீசுன்னு வச்சு நீங்களே என்ன பண்ணலாம், அப்படியே ஃப்ரீயாக கை வீசலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நின்றுங்க, நல்லா இடைவெளி விட்டு நில்லுங்க, கொஞ்சம் நல்லா கேப் விட்டு நில்லுங்க. ஓகே ஓகே. சரி சரி, பாடலாமா? நான் ஆக்ஷனோட பாடுவேன், நீங்கள் கை தட்டுன்னு பாடணும். நீங்கள் கை தட்டணும், சரிதானா? காகம் ஒன்று வந்தது, காகம் ஒன்று வந்தது, காக்கா காக்கா என்றது. காகம் ஒன்று வந்தது, காக்கா காக்கா என்றது. கிளி ஒன்று வந்தது, கிளி ஒன்று வந்தது, கிக்கி கிக்கி என்றது. கிளி ஒன்று வந்தது, கிக்கி கிக்கி என்றது. குயில் ஒன்று வந்தது, குயில் ஒன்று வந்தது, குக்கு குக்கு என்றது. காகம் ஒன்று வந்தது, காக்கா காக்கா என்றது. கிளி ஒன்று வந்தது, கை தட்டுங்க. கிளி ஒன்று வந்தது, கிக்கி கிக்கி என்றது. குயில் ஒன்று வந்தது, குக்கு குக்கு என்றது. முதலில் முழு பெயரை சொல்லவே, முழு பெயரை சொல்லவே முடியவில்லை அவைகளால். முழு பெயரை சொல்லவே முடியவில்லை அவைகளால். முதலெழுத்தை மட்டுமே, முதலெழுத்தை மட்டுமே, முதலெழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து சொல்லுதே. முதலெழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து சொல்லுதே. அப்பா, நல்லா இருக்கா பாட்டு? இன்னொரு தடவை பாடிடலாமா? நல்லா சந்தோஷமா எல்லாம் கை தட்டணும். நீங்க கிட்ட வந்துருங்க. நீங்க ஏன் தூரத்தில் இருக்கு, இப்படி வந்துருங்க. காக்கா சொல்லும்போது நல்லா இப்படி சொல்லணும். ஆமா. கையை ஆட்டி சந்தோஷமா ஜாலியா இருக்கும். ஒன்றும் பூச்செல்லாம் அம்மா சந்தோஷப்படுவாங்க. சரி. கையாட்டி காட்டுங்க. இப்போ வந்து இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து கையாட்டணும். காகம் ஒன்று வந்ததுன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், கையாட்டணும். இந்த பக்கம் இருக்கிறவங்க கை தட்டிகிட்டே இருக்கணும், சரிதானா? நீங்கள் கையாட்டக்கூடாது, நீங்கள் அந்த பாட்டுக்கு கை தட்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், காகம் ஒன்று வந்ததுன்னா காகம் பறந்து வர்ற மாதிரி, கிளி பறந்த மாதிரி, குயில் பறந்து வர மாதிரி நீங்கள் கையாட்டணும். நீங்கள் கை தட்டக்கூடாது, சரிதானா? அது மாதிரி பண்ணலாமா? நீங்கள்லாம் கை தட்டணும், சரிதானா? சரி. காகம் ஒன்று வந்தது, காகம் ஒன்று வந்தது, காக்கா காக்கா என்றது. கிளி ஒன்று வந்தது, கிளி ஒன்று வந்தது, கிக்கி கிக்கி என்றது. கிக்கி கிக்கி என்றது. குயில் ஒன்று வந்தது, குயில் ஒன்று வந்தது, குக்கு குக்கு என்றது. முழு பெயரை சொல்லவே, முழு பெயரை சொல்லவே முடியவில்லை அவைகளால். முதலெழுத்தை மட்டுமே, முதலெழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து சொல்லுதே. மூச்சு பிடித்து சொல்லுதே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து ஒரு கதை போட்டுடலாமா? சரி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஒரு பாட்டு, ஒரு கதை. அப்படியே அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க.
புலி கிளி சொல்லிடலாமா பங்காளி? இல்லை கொண்டு வரல, அதனால் அப்படியே சொல்லிடலாம். புலி கிளி சொல்லலாமா? இல்லை உங்களுக்கு என்ன மிருகம் பிடிக்கும்? சிங்கம் பிடிக்குமா? அம்மா அம்மா கதை அழகான அம்மா. மயில். அழகான அம்மா. அழகான அம்மா. சரி. ம். மயில், புலி. இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் அம்மா பிடிக்குமா? அப்பா அம்மா 2 பேரும் பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா பிடிக்காதா? அம்மா பிடிக்குமா? உங்களுக்கு அம்மா பிடிக்குமா? சரி சரி, ஏன் பிடிக்கும்? பிடிக்கும். சொல்லிடலாமா? ஆனால் அம்மா கதை சொல்லணும்னா அழுவணும். எத்தனை பேருக்கு அழ தெரியும்? அழ தெரியுமா? அழுது காமிங்க, அழுது காமிங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அழுகு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யுங்க. நீங்க அழுது பாங்க. நீ இந்த மாதிரி அழுது காமிங்க பார்க்கலாம். சரி, சொல்றேன் இப்போ. சரி, நான் அழுது காமிக்கிறேன், அதே போல நீங்களும் அழுகணும். நான் கேட்கும் போதெல்லாம் அழுகணும். சரிதானா? எப்படி அழுகணும்னா, அம்மா அப்படி அழுகணும். சரிதானா? அழுவீங்களா? எழுந்து நின்று கூட அழுகுங்க, பரவாயில்ல. சரியா? சரி. ஒரு குழந்தை வந்து கடை தெருவில் காணாமல் போயிடுச்சு. ஆனால் அது ஏன் நின்று அழுதுட்டு இருக்குது? எப்படி அழுதுட்டு இருக்குது? அம்மா அப்படின்னு அழுதுட்டு இருக்கு. இதேதான் அழுதுட்டு இருக்கு. அழுற குழந்தைய பார்த்து கடத்தெருவில் ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துட்டாங்க. உட்காருங்க. கடத்தெருவில் ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு குழந்தை அனாதை அழுதுட்டு இருக்குது, யார் விட்ட பள்ளியே தெரியலையே, நமக்கு தெரிஞ்ச பள்ளியா இருக்குமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துடுச்சு. யாரும் பாப்பா கிட்ட போய் நீ என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லை. எல்லாம் பார்க்குறாங்க, வராங்க, எட்டி பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி சும்மா இருந்தா எப்படிப்பா, பாப்பா தாழ்னியா அழுதுட்டுருக்கு, போய் விசாரிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாப்பா கிட்ட போய் உன் பேர் என்னம்மான்னு கேட்டார். என்ன கேட்டார்? உன் பேர் என்னம்மான்னு கேட்டார். அதுக்கும் பாப்பா என்ன பண்ணிச்சு தெரியுமா? அம்மா அழுச்சு. ஐயோயோ, பேரை கேட்டு அம்மான்னு அழுவுது, பேர் தெரியல போல தெரியுது. அம்மான்னு அழுவுறதால அவங்க அம்மா பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உங்க அம்மா பேர் என்னமோன்னு கேட்டார். என்ன கேட்டாரு? அதுக்கு பாப்பா என்ன பண்ணுச்சு? அம்மான்னு அழுதுச்சான். ஐயோயோ, அது பேரும் தெரில, அவங்க அம்மா பேரும் தெரியல. சரி, எந்த ஊரு கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு நீ எந்த ஊருமோன்னு கேட்டாராம். என்ன கேட்டாரு? அதுக்கு பாப்பா என்ன பண்ணிச்சான்? அழுச்சான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, ஓரமாக போய் நின்றுக்கிட்டாரு. பாப்பாவுக்கு பேரும் தெரில, அவங்க அம்மா பேரும் தெரில, ஊரும் தெரில. இது இல்லாமல் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணாராம், ஓரமாக போயிட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போலீஸ்கார் வந்தார். யார் வந்தார்? போலீஸ்கார் வந்தார். கையில் லட்டி வச்சிருக்காரு, முறுக்கி மேச வச்சிருக்காரு. என்ன பண்ணாரு, என்னப்பா கூட்டாங்க, தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு வராரு. ஐயா, ஒரு பாப்பா அழுதுட்டு இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
சரி நம்ம போய் பாப்பாக்கிட்ட விசாரிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போலீஸ்கார் போய் பாப்பாக்கிட்ட என்ன கேட்டாரா, உன் பேர் என்னமோன்னு கேட்டாரா. உடனே பாப்பா என்ன பண்ணுச்சு, அம்மா நினைச்சா. ஐயோ அடுத்து என்ன கேட்டாரு, உங்க அம்மா பேர் என்னம்மான்னு கேட்டாரா. என்ன கேட்டாரு, அதுக்கு பாப்பா என்ன பண்ணுச்சு, அம்மா நினைச்சா. எந்த ஊருமான்னு கேட்டாரா. அதுக்கு பாப்பா என்ன பண்ணுச்சா, நினைச்சா. அப்புறம் போலீஸ்கார் பார்த்தாரு, என்னடா இது என்ன கேட்டாலையா அம்மா அம்மா நழுவுது, பேரை சொல்ல மாட்டேங்குது, அம்மா பேரை சொல்ல மாட்டேங்குது, ஊரு சொல்ல மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட ஒப்படைச்சிடலாம், அவர் கண்டுபிடிச்சி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் என்ன பண்ணாரு, குழந்தைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஐயா இந்த பாப்பா கடத்தல் இருந்துச்சு, அதுக்கிட்ட நான் 3 கேள்வி கேட்டேன், அந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கூடாது, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி ஒப்படைக்கணும் அப்படின்னு. என்னையா கேள்வி கேட்டேன்னு கேட்டார். உன் பேர் என்னான்னு கேட்டுறாதீங்க, உங்கள் அம்மா பேர் என்னான்னு சொல்லி கேட்டுறாதீங்க, நீ எந்த ஊருன்னு கேட்டுறாதீங்க. இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, அம்மா பேர் தெரியாமல் குழந்தை பேர் தெரியாமல் ஊர் பேர் தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால் அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி போலீஸ்காரை கூப்பிட்டு போய் பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா, பிஸ்கெட் வாங்கிட்டு வா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். போலீஸ்கார் போய் என்ன பண்ணார், பாப்பாவுக்கு பிஸ்கெட்டு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்தார். பாப்பா கிட்ட கொடுத்த உடனே பாப்பா என்ன பண்ணிச்சு, நல்லா சந்தோஷமா இன்னும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு பாப்பா. போலீஸ்கார் என்ன பண்ணார், இன்ஸ்பெக்டரு பேர் என்னான்னு கேட்கக்கூடாது, அம்மா பேர் என்னான்னு சொல்லி கேட்கக்கூடாது, ஊர் என்னான்னு கேட்கக்கூடாது. ஆனால் என்னென்னா அவர் போயிட்டு உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கம்மான்னு கேட்டார். என்ன கேட்டார், உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டார். அதுக்கு பாப்பா அப்போ தான் வாயை தரணுச்சு, எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிச்சு. உடனே இன்ஸ்பெக்டர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அவங்க அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், அதனால் அதை வச்சு அவங்க அம்மா யாரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு போலீஸ்காரெல்லாம் கூப்பிட்டு 10 போலீஸ்கார் வந்தாங்க. 10 தெருவுக்கு போ, யாரெல்லாம் அழகாக இருக்காங்களோ அம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ்கார் என்ன பண்ணார், எல்லாரும் ஊருக்குள்ளே போனாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு தெருவுக்கு போய் கதவை தட்டினாங்க, யாரெல்லாம் அம்மா அழகாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு குழந்தை அனாதையாக இருக்குது, அது அம்மா யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டு வர சொன்னார், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து வரி சனிக்கு வச்சிட்டாங்க. பாப்பா கூப்பிட்டு வந்து முதல்ல ஒரு அம்மாவை காமிச்சாங்க. பாப்பா இதுதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்டாங்க. பாப்பா என்ன சொல்லிச்சு, அப்படின்னுச்சு. சரி போமா அப்படின்ட்டார். அடுத்த அம்மாவை கூப்பிட்டாங்க. பாப்பா இதுதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்ச்சு. சரி போமா அடுத்த அம்மாவாம்மா. பாப்பா இது இவங்களும் இல்லை. இப்படியே வரவங்களாம் இதுவா இல்லை, அவங்களா இல்லை, இப்படியே வந்தவங்களாம் போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. இன்ஸ்பெக்டரும் ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ ஒரே ஒரு துப்பு கிடச்சிச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சி இந்த பாப்பாவை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல, என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா வராங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தலைக்கு எண்ணெயில் தலையெல்லாம் அப்படியே தலைவிரி கோலமாக இருக்கிறாங்க, அழுக்காக துணி போட்டுன்னு இருக்கிறாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, கன்னத்தில் குழி விழுந்து போயிருக்குது. அப்படி ரொம்ப ஏழ்மையான கோலத்தில் ஒரு அம்மா வராங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க குழந்தை காணாமல் போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்காக அந்த அம்மா வராங்க. சரியா, இந்த பாப்பா என்ன பண்ணுது, உக்காந்து பார்த்துட்டே இருக்குது. அந்த அம்மா வந்தாங்கல்ல, அவங்கள பார்த்த உடனே எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு ஓடி போய் அவங்க அம்மா காலை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிச்சான். இன்ஸ்பெக்டர் பார்த்தாராம், ஓஹோ இவங்க தான் அழகான அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்பாவை அவங்க அம்மா கூட அனுப்பி வச்சிட்டாராம். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கா? சரி சரி, இந்த கதையை பற்றி பேசலாமா? சரி, இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் போய் அழகான அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வர சொன்னாங்க. இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்களா? அவங்க ஏன் கூப்பிட்டு வரல? எழுந்து சொல்லு ஜாலியாக வந்து சொல்லு. அழகாகவே இல்லை. எப்படி இருந்தாங்க?
நீங்களும் சொல்லுங்கள். அழுக்காக இருந்தாங்க. அப்புறம் முடியெல்லாம் அரிச்சு, தலை சீவலை, எண்ணெய் இல்லை. ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமாக இருந்துச்சு, பழைய துணியை போட்டிருந்தாங்க. அதனால் அவங்க அழகா இல்லை அப்படின்னு போலீஸ்காரங்க விட்டு வந்துட்டாங்க. கரெக்டு தானே? சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஏன் போலீஸ்காரங்க அந்த அம்மா விட்டு வந்துட்டாங்க? கூப்பிட்டு வரல. வாங்க வாங்க, நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். போலீஸ்காரி ஏன் அந்த அம்மாவை கூப்பிட்டு வரல? சேலையெல்லாம் கட்டி பவுடர்லாம் அடிச்சு போட்டு, ஆனா அவங்க மட்டும் தலையெல்லாம் விரிச்சு போட்டு எண்ணெயெல்லாம் வைக்காம தலை சீவாம அப்படி இருந்ததுனால அவங்கள விட்டுட்டு மிச்ச எல்லா அம்மாவையும் கூட்டிட்டு. சரி, இப்போ ஒரு நான் கேள்வி கேட்கட்டுமா? இப்போ போலீஸ்காரங்க அந்த அம்மா அழகா இல்லைன்னு விட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பாப்பா என்ன சொல்லிச்சு? அழகா. அப்போ அந்த பாப்பாவுக்கு அவங்க அழகா தெரிஞ்சாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மா தான் ரொம்ப அழகு. அப்படியாப்பா? அப்படியா? உங்களுக்குமா? உங்களுக்கெல்லாம் கூட அம்மா தான் அழகா? எவ்வளோ அழகு? பாப்பா சொன்ன மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பா எப்படி சொல்லிச்சு? எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சரி, இப்போ அம்மா அழகுன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அழகு சொல்லுங்க? அவங்க குழந்தைக்கு அவங்க அம்மா அழகுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஏன் அழகு? எதனால அம்மா அழகு? அப்போ அழகுன்றது தோற்றத்தில் இல்லை. என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, தலைக்கு எண்ணெய் வச்சிருக்காங்களா, தலை சீவி இருக்காங்களா, கண்ணம் பொசு பொசுன்னு இருக்குதா, மனசில் தான் இருக்குதா? சரி, கை கொடு. நல்லது, கை தட்டுக்குப்பா. சரி சரி. இப்போ மனசில் அவங்க அழகாக இருக்கிறாங்க. ஏன் அம்மா மனசில் அழகானவங்களாக இருக்கிறாங்க? அதை சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்கள். இவங்க தான் இல்லை, நீங்கள் யாருனாலையும் சொல்லலாம். உட்காருங்க. வேறு யாராவது வாங்க. அம்மா அழகுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு அழகுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு தோற்றமெல்லாம் காரணம் இல்லை. கை கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம். நல்லா இல்லை. ஆமாம், முடியெல்லாம் நல்லா இல்லை. வெரி குட். ட்ரெஸ் எல்லாம் அதுக்காக இருந்துச்சு. அப்புறம் யோசனை பண்ணி சொல்லுங்க. கண்ணே தெரியாமல் போச்சு. அப்புறம் கண்ணமெல்லாம் குழி விழுந்துருந்துச்சு. அப்புறம் வேற என்ன? அவ்வளோதானா? சரி, கை கொடுங்க. கை தட்டுங்க அவருக்கு. உங்கள் பேர் என்ன? புகழ். கை கொடுங்க புகழ். உட்காருங்க. சரி, இப்போ சொல்லுங்க. இப்போது அம்மா அழகுன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அழகு? சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா அவங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு முக்கியம் இல்ல, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க முக்கியம். வெரி குட், வெரி குட். அவங்களோட கேரக்டர் எப்படின்னு பார்க்கணும். சரிதானா? சரி சரி. அப்போ அம்மா கிட்ட என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கு சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்னா சொல்லுங்க. அன்புனா என்ன? அம்மா பாசமா அரவணைப்பாங்க. எப்படியெல்லாம் அது? கை கொடு. வெரி குட். சரி, அம்மா அன்பா இருப்பாங்க. அம்மா அன்பா இருப்பாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறீங்க? அதான் என்ன சொல்லுங்க. எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? நான் ஒன்று சொல்றேன். அப்புறம் பிடிச்சதை வாங்கி கொடுத்தாதான் அம்மா அழகா? எப்படி வேணாலும் வாங்கி கொடுக்கணாலே அம்மா அழகு தானே. இதுக்கு கூட கை தட்டலாம்பா. அம்மா ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்காட்டி கூட அம்மா அழகுதான். கை கொடுங்க. உங்கள் பேர் என்ன? துளசி. உட்காருங்க. சரி, நான் 1 2 சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள். நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றது யார்? அம்மா. சரி, நம்ம குழந்தை பிறந்த உடனே நம்மளே போய் தட்டெல்லாம் எடுத்து போட்டு சாப்பாடு வச்சு போட்டு சாப்பிட்டோமா? யார் நமக்கு பால் ஊட்டி வளர்த்தது? சரி, பால் குடிச்சிட்டு அப்புறம் ஒன்றுக்கெல்லாம் நம்ம பாத்ரூமுக்கு நம்மளே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டோமா? படுத்துக்கிட்டே போயிட்டோம். அதெல்லாம் யார் சுத்தம் பண்ணது? நம்ம குளிக்க வச்சது யார்? நமக்கு நகை வெட்டி விட்டது யார்? நமக்கு பவுட்ரு போட்டு விட்டது யார்? நமக்கு தலை சீவி விட்டது யார்? நமக்கு ட்ரெஸ் போட்டு விட்டது யார்? நமக்கு அம்மா அப்பான்னு சொல்லி கொடுத்தது யார்? நடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது யார்?
தொட்டில் போட்டு தாளாட்டி பாட்டு பாடினது யாரு? இவ்வளோ செஞ்சுருக்காங்கல்லப்பா, நீங்கள் ஏன் சொல்லல? அம்மா பாவமா? சரி சரி சரி. அப்போது அம்மா நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறதால தான் அம்மா வந்து அழகாக இருக்காங்க இல்லையா? அதனால தான் அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்குது, அவங்க அம்மா தலைவிரி கோலமாக அழுக்கழுக்காக துணி போட்டுக்கிட்டு ஒல்லியாக ஒடிசலாக கன்னத்தில் குழி விழுந்து இருந்தாலையும் அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு, எங்கள் அம்மா அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரிதானா? அப்போது அழகுன்றது தோற்றத்தில் இருக்குதா குணத்தில் இருக்குதா? சரிதானா? குணத்திலே உள்ளத்திலே இருக்குப்பா. சரி, கதை நல்லா இருந்துச்சா? ஒரு கை தட்டலாமா? வெரி குட் வெரி குட். சரி, அடுத்து ஒரு பாட்டு. நடவண்டி பாட்டு போட்டுடலாம். எல்லாம் அப்படியே சுற்றி நடந்து வர மாதிரி. அதாவது அப்படியே இருங்க, நடவண்டி பாட்டு பாட போகிறோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே கை வச்சுக்கணும், அப்படியே தள்ளிட்டே பாடுற மாதிரி. அந்த மாதிரி தான். அப்படி திரும்புங்க. நீங்கள் வந்துருங்க. இது கனெக்ஷன் இருக்கணும். அப்படியே வாங்க, ஒருத்தர் அப்படியே பிடிச்சிங்க. ஒருத்தர் அவர் மேலே கை வச்சுங்க, நீங்கள் இவர் மேலே. அவ்வளோதான். நடவண்டி இப்படி ஓட்டுற பற்றியா? அந்த மாதிரி தான். வாங்க, எங்கே வாங்க. அப்படியே வந்துடுங்க, இங்கே ஜாயின் ஆகிடுங்க. இங்கே வந்து ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் அப்படியே இருங்க, இங்கே வந்து ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. அப்படி கை வச்சுங்க பாப்பா மேலே. நீ அவங்க மேலே கை வச்சுங்க. தோல் எட்டலைன்னா அப்படி பிடிச்சி. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் எப்படி பின்னால் வாங்க. நல்லா நடக்கணும், அப்படியே ரவுண்ட் அடிக்கணும். அவர் சார் வந்து நடந்து வருவார். அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நடவண்டி வீட்டில் தள்ளிட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நடவண்டி தள்ளிக்கிட்டே பாடுற மாதிரி ஒரு பாட்டு. இப்போ முதல்ல காக்கா பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த பாட்டை எழுதுனவர் வந்து அழவல்லியப்பா, குழந்தை கவிஞர் அழவல்லியப்பான்னு சொல்லுவாங்க. அவருடைய பாட்டு இன்னும் 2-3 பாட்டு பாட போகிறேன் நான். சரியா? சரி, இப்போ பாட்டு தொடங்கலாமா? வண்டி வண்டி நடை வண்டி. சத்தமாக பாடணும், சத்தமாக பாடணும், நல்லா சத்தமாக பாடணும். அவங்க கனெக்ஷன் தொட்டுங்க. வாங்க. வண்டி வண்டி நடை வண்டி. வண்டி வண்டி நடை வண்டி. இருக்கை இல்லா நடை வண்டி. இருக்கை இல்லா நடை வண்டி. எப்படி வாங்க. நடவண்டியில் சீட்டு இருக்கா? இல்லை, அதான் இருக்கை இல்லா நடை வண்டி. வண்டி வண்டி நடை வண்டி. இருக்கை இல்லா நடை வண்டி. வண்டி வண்டி நடை வண்டி. இருக்கை இல்லா நடை வண்டி. தள்ளி மெல்ல ஓட்டலாம். தள்ளி மெல்ல ஓட்டலாம். ஓட்டி நடை பழகலாம். தள்ளி மெல்ல ஓட்டலாம். ஓட்டி நடை பழகலாம். வீடு வாசல் தாண்டாது. வீடு வாசல் தாண்டாது. மேடு பள்ளம் தாங்காது. வீடு வாசல் தாண்டாது. மேடு பள்ளம் தாங்காது. சின்ன பிஞ்சு ஓட்டுது பார். சின்ன பிஞ்சு ஓட்டுது பார். சிரித்து பல்லை காட்டுது பார். சிரித்து பல்லை காட்டுது பார். இன்னொருத்தோட பாடிடலாமா? சரி, அதே பாட்டு இன்னொருத்தோட பாடிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கதை சொல்றேன். சரியா? இதுக்கு தாளம் வராது. சரி, பாடலாமா மறுபடியும்? நல்லா சத்தமா பாடணும். நல்லா சத்தமா. நான் எப்படி சத்தமா பாடுறேன்னா அதே போல நீங்க சத்தமா பாடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஆரம்பிக்கலாமா? வண்டி வண்டி நடை வண்டி. வண்டி வண்டி நடை வண்டி. இருக்கை இல்லா நடை வண்டி.
இருக்கையில்லா நடைவண்டி தள்ளி மெல்ல ஓட்டலாம், தள்ளி மெல்ல ஓட்டலாம், ஓட்டி நடை பழகலாம், ஓட்டி நடை பழகலாம். வீடு வாசல் தாண்டாது, வீடு வாசல் தாண்டாது, மேடு பள்ளம் தாங்காது, சின்ன பிஞ்சு ஓட்டுது பார், சின்ன பிஞ்சு ஓட்டுது பார், சின்ன பிஞ்சு ஓட்டுது பார், சின்ன பிஞ்சு ஓட்டுது பார், சிரித்து பல்லை காட்டுது பார், சிரித்து பல்லை காட்டுது பார். அப்படியே உட்காருங்க, வட்டமா கூட உட்காருங்க, வட்டமா கூட உட்காருங்க, ஒன்றும் இல்லை. இங்கே இடம் பாருங்க, கேப் இருக்கு, இப்படி வந்துருங்க, இங்கே வந்துருங்க. ஒரு வட்டமா சர்க்கிள், அப்படியே சர்க்கிள். இந்த பாருங்க, இது கேப் இருக்கு. உட்காருங்க, எப்படி சேர்ந்து உட்காருங்க. சரி சரி சரி. ஒரு கதை சொல்லலாமா? புலி கதை சொல்லட்டுங்களா? என்ன கதை? சரி. ஓ சரி 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 சரி, அமைதி. அதே சொல்கிறேன். சரி, ஒரு காட்டில் ஒரு புலி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? புலி. ரொம்ப பொல்லாத புலி அது. சாயங்காலம் ஆனால் காட்டுலேருந்து வயலுக்கு இறங்கி வந்துடும். வயலில் விவசாயிங்க ஆடு மாடெல்லாம் மந்தை வச்சுருப்பாங்க. புலி என்ன பண்ணும்? காட்டுலேருந்து இறங்கி வந்து அந்த மந்தைக்குள்ளே நுழைஞ்சி கண்ணில் படுற ஆடு மாடு அடித்து தின்ட்டு போயிட்டே இருந்துடும். தினமும் வரும், ஏதாவது ஒரு மந்தைக்குள்ளே நுழையும், ஆடு மாடு அடித்து தின்ட்டு போயிடும். அதனால் விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப கவலையாயிடுச்சு. இந்த பொல்லாதவா மோசமானது, டெரர். டெரர், ஆமாம் டெரர். அப்போது விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்க? என்னடா இது, புலி தினமும் வருது, மந்தையில் நுழையுது, ஆடு மாடை அடித்து தின்ட்டு போயிடுது, நமக்கு ரொம்ப நஷ்டமாயிடுது, இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படி சொல்லிட்டு விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டு இந்த புலியை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க, பிளான் பண்ணாங்க. சரிதானா? அப்புறம் என்ன பண்ணாங்க? அதேபடி வயலுக்கு போனாங்க. மந்தியில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? தீப்பந்தம் ஏற்றி வச்சுட்டாங்க. தீப்பந்தம், நெருப்பு பந்தம் மந்தியில். புலிக்கு நெருப்பை பார்த்தா பயம் வந்துடும் இல்லையா? ஆனால் என்ன பண்ணாங்க? மந்தியிலெல்லாம் தீப்பந்தம் ஏற்றி வச்சுட்டாங்க. ஆடு மாடுலாம் அப்படியே மந்தியாக தங்க மேய்ச்சிட்டு வந்து சாயங்காலத்தில் வயலில் அப்படியே ஒரு இடத்துல படுக்க வச்சுருவாங்க. அதான் ரெஸ்ட், அதுக்கு அங்கே தான் தங்க, அதான் மந்தன்னு சொல்கிறது. சரியா? அப்புறம் காலையில் தூங்கி எழுந்து மேய்கிறதுக்கு போயிடும். அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு ஒரு ஆள் காவல் இருப்பாங்க இல்லையா? அந்த காவல் இருக்கிற என்ன பண்ணிட்டாரு? தீப்பந்தம் ஏற்றி வச்சிட்டாரு. புலி காட்டிலிருந்து பார்த்து, ஐயோ என்னடா இது, தீப்பந்தம் ஏற்றி வச்சுட்டாங்களே, எப்படிடா போகிறது அப்படி சொல்லிட்டு புலிக்கே ரொம்ப கவலையாயிடுச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க? வெடி வெடிச்சாங்க. வெடி பட்டாசு வெடி வெடிச்ச உடனே இன்னும் பயந்து போச்சு புலி. ஐயோ என்னடா இந்த பக்கம் மஞ்சள் வெடி வெடிக்கிறாங்க, எப்படா நம்ம கீழே போய் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு புலி என்ன பண்ணுச்சு? காட்டிலேயே படுத்துருச்சு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிலே படுத்துருச்சு. அடுத்த நாள் வந்துச்சு. அடுத்த நாள் அதே போல் என்ன பண்ணாங்க? ராத்திரியில் பந்தம் கொளுத்தி வச்சிட்டாங்க, வெடி வெடிக்கிறாங்க. மறுபடியும் புலிக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயோ இன்னைக்கும் நெருப்பு வச்சுட்டாங்கடா, இன்னைக்கும் வெடி வெடிக்கிறாங்கடா, இன்னைக்கும் போக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பசியோட படுத்துருச்சு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பசியோட படுத்துருச்சு. அடுத்த நாள் மூணாவது நாள் என்ன பண்ணாங்க? அதே போல் வெடி வெடிச்சிட்டாங்க, பந்தம் கொளுத்தி வச்சுட்டாங்க. புலி என்ன பண்ணுச்சு? ஐயோ இன்னைக்கே இதே தானா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுச்சு. அப்புறம் யோசனை பண்ணுச்சு. 3 நாளாக பார்த்துட்டு இருந்துச்சா என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ரொம்ப பசி வேற, பசி வந்தால் யோசனை பண்ண வச்சிரும். புலி யோசனை கவனிச்சு 3 நாளாக என்னென்ன பண்ணாங்க, எப்போ வெடி வெடித்தாங்க எல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்து இவங்க ராத்திரி 10 மணிக்கு பிறகு தாண்டா தீப்பந்தம் கொளுத்தி வைக்கிறாங்க, வெடி வெடிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு? அதுக்கு முன்னாடியே
போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, இருட்டுனதும் புலி காட்டுலேருந்து இறங்கி வந்துடுச்சு. இறங்கி வந்து ஒரு மந்தைக்கிட்ட போகுது, ஆட்டு மந்தைக்கிட்ட போகுது, ஆட்டை அடித்து தின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ அந்த மந்தைக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுறாரு, அவங்க பையன் கூட இருக்கிறான், அவங்ககிட்ட, மகனே இந்த மந்தையை பத்திரமா பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், அது வரை எங்கேயும் போயிடாத, இங்கேயே இருந்து மந்தையை பத்திரமா பார்த்துக்கடா, புலிகிளி வரப்போகுது அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார், புலிகிளி வரப்போகுதுன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் போயிட்டாரா. இப்போ புலிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, என்னடா இதை, இந்த ஆள் போகும்போது புலிகிளி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. புலி நாம, கிளி யாரு, அது எப்படி இருக்கும், அது நம்மளோட பெரிய விலங்கா, நம்மளை பார்த்தா பயப்படுமா இல்லை திருப்பி அடிக்க வருமா, புலி கிளின்னு நமக்கு சமமாக சொல்லிட்டு போகிறாரு, அது பெரிய விலங்கு போல தருது, பெரிய விலங்கு தான் போல தருது அப்படி சொல்லிட்டு புலிக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஐயோ ஆமாம், நம்ம சொல்லுவோம்ல, நம்ம சாதாரணமாக பேசும்போது அப்படி சொல்லுவோம் இல்லையா, பேனா கேனா கூட பென்சில் கின்சில் அது மாதிரி தானே சொல்கிறாங்க. அவர் புலி கிளின்னு சொல்லிட்டு போனார். கிளின்னு ஒரு விலங்கு கிடையாது, ஆனால் புலிக்கு தெரியாது இல்லை, அது கிளின்னு ஒரு விலங்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிச்சு, அது பயந்துருச்சு. புரியுதா, புலி கிளி இருக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போனார். புலி என்ன நினச்சிக்கிச்சு, இப்போ கிளின்னு ஏதோ ஒரு விலங்கு இருக்குது போல தெரியுது அப்படி வச்சு புலியும் பயந்துக்குச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு, ஐயோ புலி கிளின்னு நமக்கு சமமாக சொல்லிட்டு போகிறான், அப்போ அதுவும் நம்மளை போல பெரிய பொல்லாத விலங்கு தான் போல தெரியுது, அது எப்படி இருக்கும், என்ன பண்ணோம், இன்னைக்கு பார்த்துட்டு போயிடும்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆட்டு மந்தை ஓரமாக போய் புலி அப்படியே மந்தையோட மந்தையாக படுத்துக்குச்சு. அப்போ பார்த்து ஒரு திருடன் வரான். அவன் திருடன் எப்படி வரான்னு சொன்னால், முகமுடி போட்டுன்னு இருக்கான், கண்ணு மட்டும்தான் தெரியுது, பிடிச்சிட்டான், கண்ணு மட்டும்தான் தெரியுது. அப்புறம் மேலே எல்லாம் எண்ணெய் பூசின்னு இருக்கான். யாராவது காவலுக்கு இருக்கிறவங்க வந்து பிடிச்சாங்கன்னா வலிக்கின்னு ஓடி போயிடுறதுக்காக உடம்பெல்லாம் என்ன பூசியிருக்கான், எண்ணெய் பூசியிருக்கான். வெறும் கோணம் மட்டும் கட்டியிருக்கான், கருப்பாக அப்படியே சும்மா உருண்டு துருண்டு அப்படியே பெரிய புலி மூட்டை மாதிரி இருக்கான். ஆடு திருடுறதுக்காக வரான். புலி பார்த்துருச்சு, டேடு இதை பாடுறா, ஏதோ ஒரு விலங்கு வருது, இதுதான் கிளி போல தெரியுது அப்படி சொல்லி புலி பார்க்குது. அவனை பார்த்தா அவனுக்கு கண்ணு மட்டும் தான் இருக்குது, மூக்கு வாங்கி இல்லை, ஏன்னா முகமுடி போட்டுன்னு இருக்கான்ல. இது மனுஷன் மாதிரி இருக்குது, ஆனால் மனுஷன் இல்லை, மனுஷனுக்கு வாய் மூக்கெல்லாம் இருக்கும், இது கண்ணு மட்டும்தான் இருக்குது, மேலே எண்ணெயெல்லாம் வேறு பூசியிருக்கானா, இது மேலே மனுஷ வாசனை கூட இல்லை, இதுதான் கிளி போல தெரியுது அப்படி சொல்லிட்டு புலி அவனை பார்த்து என்ன பண்ணிச்சு, புலியை அப்படியே பயத்தில் நடுங்கி அப்படியே மந்தியில் படுத்துக்குச்சு. திருடன் வந்து என்ன பண்ணான், நல்லா கொளுத்த ஆடை திருடின்னு போய் விற்றாதான் அவனுக்கு நல்ல துட்டு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணான், மந்திக்குள்ளே நுழைஞ்சி ஒரு ஆட்டை அப்படியே மெதுவாக தூக்கி பார்த்தான். ஒரு ஆட்டை போயே மெதுவாக அப்படியே தூக்கி பார்த்தான். ஐயோயோ இது குட்டி ஆடுறா, இதை கொண்டு போய் விற்றா நமக்கு காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு தூரம் அப்படியே வந்தான். வந்து இந்த ஆட்டை தூக்கி பார்த்தான். ஓ அடடா இதுவும் குட்டி ஆடுதான்டா, இது வேணாடா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடா அப்படியே கீழே கையை விட்டு விட்டு தூக்கி பார்க்குறான். புலி என்ன நினச்சிக்கிச்சு, என்னடா இந்த கிளி மந்தைக்குள்ளே வந்துச்சு, தூக்கி தூக்கி பார்க்குது, என்ன பண்ணுது தெரியலையே அப்படி சொல்லிட்டு அப்படியே பயந்துனே இருக்குது. இப்படியே அவன் என்ன பண்ணான், ஒவ்வொரு ஆடாக தூக்கி தூக்கி பார்த்துட்டு புலிக்கிட்ட வந்துட்டான். எங்கே வந்துட்டான், புலிக்கு இப்போ ரொம்ப உதறல் எடுத்துச்சு, கை காலம் உதறல் எடுத்துக்கிச்சு. ஐயோயோ நம்ம வந்துடுது, இந்த கிளிக்கு தெரிஞ்சிச்சு போல் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக தேடிக்கிட்டு நம்மக்கிட்டே வந்துருச்சுடா அப்படி சொல்லிட்டு புலிக்கு உதறல் எடுத்துக்கிச்சு. இவன் போய் அந்நேரம் பார்த்து என்ன பண்ணான், நேரா புலியவே தூக்கி பார்த்தான். புலி எப்படி இருக்கும், ஆடை விட ரொம்ப வெயிட்டாக இருக்குமா, போய் தூக்கி பார்த்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே எப்பா இதாண்டா நல்லா இந்த மந்தியில இதாண்டா நல்லா கொளுத்த ஆடா இருக்குது, இதாண்டா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இன்னைக்கு தூக்கடா, இந்த ஆட்டை தாண்டா தூக்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணான், இந்த ஆட்டை தூக்கணும் முடிவு பண்ணிட்டான். புலி என்ன பண்ணிச்சு, ஐயோ இவ்வளோ நேரம் தூக்கி தூக்கி பார்த்துட்டு வந்துடுச்சு, நம்மளை தூக்கி பார்த்து இங்கே நின்றுடுச்சு கிளி, நம்மளை தான் தூக்க போல தெரியுது அப்படி சொல்லிட்டு புலிக்கு ரொம்ப கை கல்லாம் உதறல் எடுத்துக்கிச்சு. ஆடு திருடும்போது என்ன பண்ணுவாங்க, திருடுங்க ஆட்டோட கழுத்தை பிடிச்சிருவாங்க, ஏன்னா அப்போ தான் ஆடு கத்தாது, இல்லைன்னா கத்திச்சுன்னு வச்சுக்க காவலுக்கு இருக்கிறவங்க கூட அந்த பிடிச்சிருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, கழுத்தை பிடிப்பாங்க. இவன் என்ன பண்ணா, புலியை ஆடுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணா, திருட கழுத்தை பிடிச்சிட்டான். கழுத்தை பிடிச்ச உடனே புலிக்கு கண்ணு பெதுகிருச்சு, நாக்கு பெதுகிருச்சு, அப்படி பெதுகிருச்சு. சரி என்ன பண்ணோம்,
இதை தூக்கலான்னு சொல்லி தூக்கி தோல் மேலே போட்டுன்னு போகலான்னு சொல்லி தூக்கலாம் பாரு. புலிக்கு உறுதியாயிடுச்சு, எப்பா இந்த கிளி வந்து புலிகளை தான் பிடிக்கும் போல தெரியுது, நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் அந்த கிளி வந்துருக்குது, எப்படியாவது நம்ம இதுகிட்ட இருந்தே தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படி சொல்லிட்டு புலி எகிரிச்சான். இவன் என்ன பண்ணான், டே கொளுத்த ஆடு கிடச்சிருக்குது இன்னைக்கு, இது எகிரி குதிக்குது விடப்படாடா அப்படி சொல்லிட்டு அந்த புலி மேலே ஏறி உட்காந்து அப்படியே போட்டு அமுக்குனானா. புலி என்ன பண்ணுச்சு, பயத்தில் இவனை அப்படியே அலேக்கா தூக்கின்னு ஓடி போயிடுச்சு. திருடனை தூக்கின்னு ஓடுது, அவன் முதுகிற மேலே ஏறி உட்காந்து அழுத்தினான்ல, அவனை தூக்கின்னு ஓடிடுச்சு. இப்போ திருடனுக்கு பயமாயிடுச்சு, ஐயோ என்னடா இது, ஒரு ஆடு போய் மனுஷனை தூக்கின்னு ஓடுமா, இப்படி நான் எங்கே போய் எத்தனை வருஷமாக நம்ம ஆடு திருடுறோம், ஒரு ஆடு கூட மனுஷனை தூக்கின்னு ஓடுனது கிடையாது, இந்த ஆடு என்னோட மனுஷனை தூக்கின்னு ஓடுது அப்படி சொல்லிட்டு இப்போ திருடனுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ இது என்ன விலங்கு தெரியலையே, நம்மள தூக்கின்னு ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு புலி என்ன நினச்சிக்கிச்சு, கிளி ஏறி மேலே உக்காந்துக்குச்சு, அடுத்து நம்மளை என்ன பண்ண போதோ தெரியலன்னு சொல்லி புலிக்கு பயம். இப்படியே திருடனை நினச்சி புலி பயப்படுது, புலியை நினச்சி திருடன் பயப்படுறான், புலி அவனை தூக்கின்னு ஓடினே இருக்குது. அப்போ என்ன பண்ணான், திடீர்னு அந்த திருட, டேய் இது வந்து ஆடு கிடையாது, ஆடு வந்து ஒரு மனுஷனை தூக்கின்னு போகுமா போகுது, ஆனால் இது வந்து ஆடு கிடையாது, ஆனால் இது என்ன விலங்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும், என்னது என்ன விலங்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும்டா அப்படி சொல்லிட்டு மெதுவாக அது முதுகு மேலே கை வச்சான், மெதுவாக அப்படியே வால் பிடிச்சான், புலி வாழை பிடிச்சி அப்படியே தடவி பார்த்தான், போகுது 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 போயினே இருக்குது. ஐயோ வாள், ஐயோ ஆட்டுக்கு அரைஞ்சான் வாள் இருக்கும், இதனடா பிடிச்சி தடவை நீளமாக போயினே இருக்குது, எப்போ இது ஆடு இல்லைடா சாமி, இது வேற ஏதோ விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயமாயிடுச்சு. புலிக்கு இவனுக்கு பயமாயிடுச்சு. புலி என்ன நினச்சிச்சு, இந்த மனுஷங்க ஆடு மாடெல்லாம் வாங்கும்போது வாழை பிடிச்சி பார்ப்பாங்க, பல்லை பிடிச்சி பார்ப்பாங்க, அதே போல் தான் இந்த புலி நம்மளை வாழை பிடிச்சி பார்க்குது, அடுத்து என்ன பண்ண போதே தெரியலன்னு சொல்லிட்டு புலி ஒரு பக்கம் பயப்படுது. இவன் என்ன பண்ணான், ஐயோ இது ஆடு இல்லைடா சாமின்னு இவன் ஒரு பக்கம் பயப்படுறான். அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் இவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, வாழை வச்சு இது என்ன விலங்குன்னு கண்டுபிடிக்க முடியல, அதனால் மூஞ்சியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்டா அப்படி சொல்லிட்டு புலி தலை மேலே அப்படி கை வச்சான், அப்படியே மெதுவாக முகத்தை பிடிச்சி பார்த்தான், புலிக்கு என்ன இருக்கும், மீசு இருக்கும், அப்படியே தடவி பார்த்தான், கையில் என்ன பட்டுச்சு மீசு. ஐயோ ஆட்டுக்கு எந்த காலத்தோடா மீசு இருந்துச்சு, இதுக்கு மீசு எல்லாம் இருக்குடா சாமி, அப்போ இது வந்து ஆடே இல்லை வேற ஏதோ விலங்குடா, நம்ம தெரியாம வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயப்படுறான். புலி என்ன பண்ணுச்சு, முதல்ல வாழை பிடிச்சி பார்த்துச்சு, இப்போ மூஞ்சியை பிடிச்சி பார்க்குது, அடுத்து நம்மளை என்ன பண்ண போதே தெரியல, புலி பயப்படுது. இப்படியே புலியை நினச்சி திருடன் பயப்படுறான், திருடனை நினச்சி புலி பயப்படுது, இப்படியே ராத்திரிலாம் ஓடிட்டே இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெடியுது, அப்போ முதுகு மேலே வரி வரியாக தெரியுது. திருடம் பார்த்தோம், ஐயோ இது புலிடா, தெரியாமல் நம்ம புலிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம், இது என்னான்னு தெரியாமல் நம்மளை தூக்கின்னு ஓடுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். இப்போ இவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, புலின்னு தெரிஞ்சு போச்சா, இப்போ இவனுக்கு ரொம்ப இறங்கி ஓட முடியுமா, அவ்வளோ வேகமாக ஓடுது, இறங்கி ஓட முடியுமா, ஐயோ நம்ம புலிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம், எப்படிரா இதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு இவன் பயம். புலி என்ன பண்ணிச்சு, இவனை தூக்கின்னு அப்படியே ஒரு ஊருக்குள்ளே ஓடிடுச்சு. ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா அது புலி மேலே ஒரு ஆள் உக்காந்து வரானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. புலி என்ன நினச்சிக்கிச்சு, நம்ம எத்தனை தடவை ஊருக்குள்ளே ஓடியாந்துக்கிறோம், அப்போல்லாம் இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, புலி வந்துச்சுடா அடுறா புடுறான்னு சொல்லி தடி எடுத்துக்கிட்டு நம்மளே விரட்டுவாங்க. ஆனால் இப்போ இந்த கிளி நம்ம மேலே உக்காந்துக்குதா, அதை பார்த்து மனுஷங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒதுங்கி வலி விட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போது இந்த கிளி வந்து நம்மளை விட பெரிய விலங்கு, இந்த கிளி வந்து நம்ம மேலே உக்காந்து இருக்கிற கிளி நம்மளை விட பெரிய விலங்கு, நம்ம இதுக்கிட்ட வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான்டா இன்னைக்கு நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக ஓடிட்டே இருக்குது. அப்போ பார்த்து ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அந்த ஆலமரத்துலேருந்து விழுது தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு அடியில் புலி ஓடிச்சா, திருடன் என்ன பண்ணா, அப்படியே எட்டி அந்த ஆலமரம் விழுத கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மரத்தில் ஏறிக்கிட்டான். புலி என்ன பண்ணுச்சு, அப்பா இந்த கிளி வந்து இந்த ஆலமரத்தில் தான் இருக்குது, நம்மளை மாதிரி புலிங்களை பார்த்தா மேலே ஏறி உக்காந்துக்குன்னு ராத்திரியெல்லாம்
ஓட விடுது. இனிமேல் இந்த ஊர்லேயே நம்ம இருக்கக்கூடாது, அதனால் இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலி என்ன பண்ணிச்சா, ஊரை விட்டே போயிடுச்சான். அப்புறம் விவசாயிங்களுக்கு கவலையே இல்லாமல் இருந்தாங்களாம். அவ்வளோதான் கதை. சரி, என்னப்பா? ஆமாம். சரி, இப்போ இந்த கதையை பற்றி பேசலாமா? இந்த கதையை பற்றி பேசலாமா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? யாராவது சொல்லுங்கள், இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது மாதிரி சொல்லுங்கள். துளசி, உங்கள் பேர் துளசி. சரி. வாங்க. சரி. சரிப்பா, சரி. திருடாது. சரி. வெரி குட். கைத்தட்டு. வேற யாராவது நீ சொல். வா. புலிக்கே பயப்படக்கூடாது நம்ம. கை கொடு. வெரி குட். உட்காருங்க. நீங்கள் சொல்லுங்க. அந்த ஊருக்கு இப்ப அந்த திருடனால ஒரு திருடனா எப்ப பார்த்தாலும் எதையாவது திருடுவான். ஆனா அந்த திருடனால தான் அந்த விவசாயிகளுக்கு பத்தியா, திருடனால கூட ஒரு பயன் இருக்குப்பா. சிவா, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? திருடனால கூட ஊருக்கு ஒரு நல்லது இருக்குது. கை கொடுங்க. என்ன வாத்தியார, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவனு. உட்காருங்க. வெரி குட். அடுத்து யாராவது, வேற யாராவது சொல்றீங்களா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். இப்போ புலி கிளின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் திருடனை பார்த்து பயந்துன்னு இருந்துச்சு. உண்மையிலே கிளி, கவனிங்க, கிளின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விலங்கு இருந்துச்சா? திருடன் தான் அவன். திருடன் புலியை விட பலமானவனா? புலி அடிக்கக்கூடியவனா? ஆனால் புலி தான் அந்த திருடனை விட பலசாலி. புலி தான் அந்த திருடனவே அடிக்கக்கூடியது. ஆனாலும் புலி பயப்படுது. ஆமாம். அப்போது கிளின்னு சொல்லி ஒன்று கிடையாது. ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறதா நினச்சி புலி பயந்துக்குச்சு. ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யாரையாவது பார்த்துட்டே நீ என்ன பெரிய புலியா அப்படின்றோம் இல்லையா? ஆனால் அந்த புலிக்கு வீண் பயம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? வீண் பயம் வந்தால் கோடையாக மாறிடுது இல்லையா? புலிக்கே வீண் பயம் வந்தால் கோடையாக மாறிடுது. அதனால் வீண் பயம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் பயந்தாங்கொல்லி. சரிதானா? சரி, பாட்டு ஒன்று பாடிடலாமா? பலூன் வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் இல்லை, பெரிய பசங்களுக்கு மட்டும். இந்த இப்படி கொடுத்துருக்காங்களா? நீ பொண்ணு இப்படி இந்த அப்படி இந்த இங்கே இது இந்தாங்க. இந்த எனக்கு இருக்கு. தண்ணி எனக்கு தானே? ஊதி வச்சுக்கீங்க. பலூனை ஊதி வச்சுக்கீங்க. அவ்வளோதான். பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பலூன் நமக்கு வரும். இப்போ பாரு, பலூன் வரும். பலூன் இல்லாதவங்களுக்குலாம் பலூன் வரும். கொஞ்சம் இந்த பக்கம். பங்காளி, இது இன்னொரு பாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சு போட்டுரு. இந்தாங்க, அதான் பெருசு.
இங்கே கொஞ்சம் பேர் வாங்க. இப்படி விடு. சரி விட்டு. தம்பி இப்படி வந்துடுங்க. இப்படி வந்து கேப்பில் நில்லுங்க. சரி. இப்போ காக்கா பாட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த பாட்டை எழுதுனவர் வந்து அழவள்ளியப்பா. அவர் பலூன் பற்றியும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அழவள்ளியப்பா பலூனை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை இப்போ வந்து பாட போகிறோம். சரிதானா? வழக்கமாக நான் பாட அடுத்த வரி நீங்கள் திருப்பி பாடணும். சரிதானா? பாடலாமா? ரெடியா? பலூன் ஊதிக்கிட்டீங்களா தம்பி? உள்ளே வந்துரு. இப்படி வந்துரு. இல்லை எல்லாருக்கும் இருக்குது. இது பாரு, இதுதான் நல்லா பெரிய பலூன். நல்லா. சரி பாடலாமா? 5 ரூபாய் விலை இல்ல பலூன் ஒன்று வாங்கினேன். இதே போலதான் நான் பாட திருப்பி பாடணும். ஆனால் சத்தமாக பாடணும், உற்சாகமாக பாடணும். சரிதானா? சரி. பலூன் விலை ஏற்றிடலாமா? 10 ரூபாய்க்கிடலாமா? வேணாவா? 1 ரூபாயா? சரிப்பா, 1 ரூபாய் தான். 1000 வேணா, 1 ரூபாய் இருக்கட்டும். சரி, 1 ரூபாய் சொல்லியிருக்காங்க, 1 ரூபாய் வச்சுக்கலாம். 1 ரூபாய் விலையில் பலூன் ஒன்று வாங்கினேன். 1 ரூபாய் விலையில் பலூன் ஒன்று வாங்கினேன். நல்லா சத்தமாக உற்சாகமாக பாடுங்க. 1 ரூபாய் விலையில் பலூன் ஒன்று வாங்கினேன். பலூன் ஒன்று வாங்கினேன், மெல்ல ஊதினேன். பலூன் ஒன்று வாங்கினேன், மெல்ல ஊதினேன். மெல்ல ஊதவே பந்து போல ஆனது. மெல்ல ஊதவே பந்து போல ஆனது. மெல்ல ஊதவே. பலூன் இல்லாதவங்க கை தட்டுங்க. பலூன் வச்சிருங்க, பலூன் ஆட்டுங்க. பலூன் இல்லாதவங்க கை தட்டுங்க. சரிதானா? ஓகேவா? கை தட்டு பாடலாமா? பலூன் இருக்கு, பலூன் ஆட்டுங்க. 1 ரூபாய் விலையில் பலூன் ஒன்று வாங்கினேன். 1 ரூபாய் விலையில் பலூன் ஒன்று வாங்கினேன். பலூன் ஒன்று வாங்கினேன், மெல்ல ஊதினேன். பலூன் ஒன்று வாங்கினேன், மெல்ல ஊதினேன். மெல்ல ஊதவே பந்து போல ஆனது. கை தட்டுங்க. மெல்ல ஊதவே பந்து போல ஆனது. பந்து போல ஆனதை பலமாய் நானும் ஊதினேன். பந்து போல ஆனதை பலமாய் நானும் ஊதினேன். பலமாய் ஊதவே பானை போல ஆனது. பலமாய் ஊதவே பானை போல ஆனது. பானை போல ஆனதை காண ஓடி வாருங்கள். பானை போல ஆனதை காண ஓடி வாருங்கள். விரைந்து வந்தா பார்க்கலாம். விரைந்து வந்தா பார்க்கலாம். இல்லனா வேடிக்கை சத்தம் கேட்கலாம். அவ்வளவுதான் பாட்டு. நீங்களும் வெடிச்சிருங்க. சரி. கதை இது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒரு 5-6 ரூபா நிக்க வச்சிடலாம். கதையை அப்படி ஆக்ஷனோட சொல்லலாம். மரகதை சொல்றேன். சின்ன பிள்ளைங்க முதல்ல நில்லுங்க, கொஞ்சம் உயரமா இருக்கிறோம் பின்னாடி நில்லுங்க. நீங்க வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க பின்னாடி ரவுண்ட்ல நில்லுங்க, சின்ன பிள்ளைங்க முன் ரவுண்ட்ல நில்லுங்க. ஏம்மா நீங்க எந்த பக்கம் வந்துருங்க, பின்னாடி வந்துருங்க. பெரியவங்களாம் கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க. நீங்க போகணும், நீங்க பின்னாடி நில்லுங்கப்பா. பெரியவங்களாம் இந்த கேப் இருக்கட்டும். பெரியவங்களாம் கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க. எப்பா நீ வந்துரு.
இப்படி சர்க்கிள் சர்க்கிள் வட்டமா வட்டமா வட்டமா. இப்படி 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 வந்துரு பங்காளி அப்படி சொல்லிடலாம். போதும் போதும் போதும். மறைக்குதா? சரி. சரி, இப்போ பாட்டு தான் நான் பாட திருப்பி பாட்டு இருந்தீங்க. இப்போ கதையே நான் சொல்ல திருப்பி சொல்லணும். சரி, உடச்சிருங்க. உடச்சிரு. இல்லை பங்காளி, 4 வருஷம் நிற்க வைக்கணும். இப்படியா இருக்கட்டுமா? அப்போ இப்படி கை வீசி. சரி. சரி நில்லுங்கப்பா. சரி நில்லுங்க, இந்த ரோடு நில்லுங்க. சரி, கதை ஆரம்பிக்கலாமா? கவனிங்க, கதை ஆரம்பிக்கலாமா? தள்ளி நில்லுங்க. அது பாரு, இப்படி நில்லுங்க. வரிசை நிற்கிறது பாரு, இப்படி நிற்கிறாங்க. இவங்க எப்படி நிற்கிறாங்க அந்த மாதிரி நில்லுங்க. சின்ன பிள்ளைங்க முன்னாடியும் பெரிய இவங்க நிற்கிறாங்களா அந்த மாதிரி நில்லுங்கப்பா. வாங்க ஒரு நிமிஷம். இப்படி நில்லுங்க. வாங்க. இப்படி வாங்க. நீங்கள் பின்னாடி போயிருங்க, பெரிய பிள்ளைங்க கொஞ்சம். அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி வந்துடுங்க, முன்னாடி வாங்க. அவ்வளோதான். பெரிய பிள்ளைங்க அப்படி பின்னாடி நில்லுங்க. ஒரே. சரி, இப்போ பாட்டு எப்படி நான் சொல்ல நீங்கள் சொன்னீங்களோ அதே போல் இது கதை சொல்கிறேன். இதையும் நீங்கள் வந்து சொல்லணும். ஆனால் உற்சாகம் நல்லா சத்தமாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கதையை பாதியிலே நிப்பாட்டிட்டு நான் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதனால் எல்லோரும் சேர்ந்து சொல்லணும் இந்த கதையை. சரிதானா? எல்லா தாரமாக நில்லுங்க. சரி, இது வந்து ஒரு மரத்தை பற்றிய கதை. எதை பற்றி கதை? ஒரு மரமும் அந்த மரத்துக்கு ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பனை பற்றிய கதை. கவனிப்பா, கவனி. பலூன் நல்லா உடச்சிருங்க, இல்லாட்டி வச்சிருங்க, கையில் வச்சுட்டு இருக்காதீங்க. சரி, கதை நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களா? கவனி. இவங்க தான் இவங்க ரெடி ஆகிட்டாங்க. இவங்க ரெடி ஆகல இன்னும். சீக்கிரம் உடச்சிருப்பா, சீக்கிரம் உடச்சிரு. கொண்டா நான் உடச்சிடுறேன். கொண்டா. காற்று இதில் ரொம்ப வருது. அவ்வளோதான். சரி வாங்க. சரி, நான் கதையை ஒவ்வொரு வரியாக சொல்லுவேன். அதே போல் நீங்கள் திருப்பி சொல்லணும். நான் ஆக்ஷனோட சொல்கிறேன்ல, அதே போல் சொல்லணும். சரிதானா? ஒரு ஊரில். கவனிங்க. கதை சொல்லலாமா? எல்லாரும் சத்தமாக சொல். ஒரு ஊரில் ஒரு மரம் இருந்தது. கை நீட்டி சொல்கிறதுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா தள்ளி அதுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டு நீங்களே நின்னுங்க. கவனி. ஒரு ஊரில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பன் கதை அப்படி முன்னாடி வந்துரு, முன்னாடி போய். இல்லை. அந்த மரத்திற்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் சாயங்காலம் ஆனா காட்டுக்கு போவான். அந்த மரத்தை பார்ப்பான். அந்த மரத்து மேலே ஏறுவான். ஊஞ்சல் கட்டி விளையாடுவான். அது நிழல்ல உட்காருவான். அதோட பேசுவான், பழகுவான். இப்படி சந்தோஷமா இருந்தான். அது ஒரு ஆப்பிள் மரம். ஒரு நாள் அந்த மரத்தை கிட்ட போய், மரமே எனக்கு ராஜா ஆகணும்னு ஆசை, நீதான் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டான். மரம் என்ன பண்ணுச்சுன்னா, நண்பா என்னுடைய இலைகளை பறித்து நீ கிரீடமா செஞ்சு வச்சுக்க, நீ ராஜா ஆயிடுவ. அதே போல மரத்தின் இலைகளை பறித்தான், கிரீடம் செய்தான், தலையில் வைத்துக் கொண்டான், நான் ராஜா என்று நடந்தான். இப்படியாக மரமும் அந்த சிறுவனும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். கொஞ்ச நாள் அந்த சிறுவன் காட்டு பக்கமே வரல.
மரத்துக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ, நம்ம நண்பனை காணுமே, ரொம்ப நாளா வரலையே, எங்க போனானோ, நம்ம மேல ஏதாவது கோபமோ அப்படின்னு மரம் ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஆனா இவனா காட்டு பக்கமே போகல. ஒரு நாள், ரொம்ப நாள் கழிச்சு அந்த சிறுவன் காட்டுக்கு போனான். மரம் அவனை பார்த்து விட்டது. அதோ என் நண்பன் வருகிறான், அதோ என் நண்பன் வருகிறான் என்று மரம் மகிழ்ந்தது. கிளைகளை விரித்து ஆடியது. வா நண்பா வா, உனக்காக காத்து நிற்கிறேன், வா என்று வரவேற்றது. அவன் மரத்துக்கிட்ட போனான். முன்ன சின்ன பையனா இருந்தான், இப்ப பெரிய பையன் ஆயிட்டான். அதை பார்த்து மரம் மகிழ்ச்சி அடைந்தது. என்னுடைய நண்பன் வளர்ந்து விட்டான், பெரியவனாகி விட்டான். மரம் மகிழ்ந்தது. வா நண்பா வா, உனக்கு என்ன வேண்டும்? மரம் அன்போடு கேட்டது. அவன் சொன்னான், எனக்கு விளையாடுவதற்கு கிரிக்கெட் மட்டை வேண்டும், பந்து வேண்டும். உடனே மரம் சொன்னது, நண்பா, என்னிடம் இருக்கக்கூடிய பழங்களை பறித்துக்கொள், அதை விற்று பந்து வாங்கிக்க, பேட்டு வாங்கிக்க. அதே போல மரத்தில் ஏறினான், பழங்களை பறித்தான், கொண்டு போய் விற்றான். விற்ற பணத்தில் பேட்டு வாங்கினான், பந்து வாங்கினான், சந்தோஷமா இருந்தான். அதன் பிறகு திரும்ப காட்டு பக்கம் போகவே இல்லை. ரொம்ப நாளா போகல. மரத்துக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ, நம்ம நண்பன் மறுபடியும் வரலையே. இந்த பக்கம் வந்துடு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ கதை சொல்லு, கவனி, இல்லை அமைதியாக கூட இரு. நம்ம நண்பன் ரொம்ப நாளா வரலையே, திரும்ப வராம போயிட்டானே. மரம் வருத்தம் அடைந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்தான். இப்போ அவன் ஒரு பெரிய வாலிபன் ஆயிட்டு இருந்தான். வாலிபன்னா பெரிய பையன் ஆயிட்டு இருந்தான். பெரிய பையன், காலேஜ் படிக்கிற பையன். காலேஜ் படிக்கிற பையன் ஆயிட்டு, வாலிபன் ஆயிட்டு இருந்தான். அவனை பார்த்து மரம் மகிழ்ச்சி அடைந்தது. வா நண்பா வா, உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, ஏன் என்னை பார்க்க வரல? வா நண்பா வா. மரம் வரவேற்றது. உனக்கு என்ன வேண்டும்? மரம் அன்போடு கேட்டது. அவன் சொன்னான், எனக்கு வீடு இல்லை, நான் வீடு கட்டி கொள்ள வேண்டும், எனக்கு கதவு வேண்டும், ஜன்னல் வேண்டும், கட்டில் வேண்டும், நாற்காலி வேண்டும், டைனிங் டேபிள் வேணும், இதுக்கெல்லாம் நீ தான் உதவி செய்யணும். மரம் என்ன சொல்லுச்சு? என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துக்கொள், கதவு செஞ்சிக்க, ஜன்னல் செஞ்சிக்க, நாற்காலி செஞ்சிக்க, மேசை செஞ்சிக்க. அதே போல கிளைகளை வெட்டி எடுத்து சென்றான். திரும்ப வரவே இல்லை. மறுபடியும் மரம் வருத்தம் அடைந்தது. ஐயோ, நம்ம நண்பன் திரும்ப நம்மளை மறந்துட்டான், வரவே இல்லை. முன்னெல்லாம் தினமும் வருவான், இப்போ மாசக்கணக்காயும் வரவே இல்லை, இப்போ வருஷ கணக்காயும் வரவே இல்லை. மரம் ரொம்ப கவலை அடைந்தது. அப்போ ஒரு நாள் அவன் வந்தான். இப்போது பெரிய மனிதனாகி விட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் மரத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. வா நண்பா வா, உனக்காக தான் காத்துல இருக்க, இப்போவாவது என்னை நினைச்சிய, வா நண்பா வா.
மரம் வரவேற்றது. உனக்கு என்ன வேண்டும்? மரம் அன்போடு கேட்டது. நான் மீன் பிடிக்கணும், எனக்கு ஒரு கட்டுமரம் வேணும், நீதான் உதவி செய்யணும். மரம் சொன்னது, என்னை அப்படியே வெட்டி எடுத்துட்டு போய் கட்டுமரம் செஞ்சுக்க. மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். அதன் பிறகு திரும்ப வரவே இல்லை. இப்ப அடிமரம் மட்டும் இருக்கு. அந்த அடிமரமும் நண்பனை மறக்கவில்லை. ஐயோ, என் நண்பன் இத்தனை வருஷமா என்னை பார்க்க வராம இருக்கான், இப்படியே எப்பயும் இருக்க மாட்டானே, நல்லா இருக்கிறானா, நோய்வாய்ப்பட்டானா, இல்லை இறந்து போயிட்டானா, எப்படி இருக்கான்னு தெரியலையே. மரம் கவலை அடைந்தது. எப்போதாவது வருவான் என்று எதிர்பார்த்தது. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் காட்டுக்கு வந்தான். தூரத்திலிருந்து அவன் வருவதை மரத்தால் பார்க்க முடியவில்லை. ஏன்னா முன்ன கிளை இருந்துச்சு, அதனால தூரத்தில் வந்தா பார்த்துரும். இதோ இப்போ கிளையே மரமே எதுவும் இல்லையா, அடிமரம் மட்டும் தானே இருக்கு, அதனால அதுக்கு தெரியல. சரிதானா? அவன் கிட்ட வந்தான். கோல் ஊன்றி கிழவனாக தட்டு தடுமாறி அந்த மரத்தை பார்க்க வந்தான். மரம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆஹா, என் நண்பன் வந்து விட்டான், வயசான காலத்தில் என்னை மறக்கல, என் மேல அன்பா இருக்கான், இப்ப கூட பாரு என்னை தேடி வந்துட்டான். மரம் மகிழ்ச்சி அடைந்தது. வா நண்பா வா, உனக்கு என்ன வேண்டும்? மரம் அன்போடு கேட்டது. நண்பன் சொன்னான், நான் கேட்டதையெல்லாம் நீ எனக்கு கொடுத்தாய், இப்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஓய்ந்து உட்கார ஒரு இடம் வேண்டும். மரம் சொன்னது, நண்பா உனக்கு இல்லாத இடமா, என் மேலேயே உட்காந்துக்க. அந்த நண்பன் மரத்தின் மீது உட்கார்ந்து ஓய்வெடுத்தான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. அதான் அவனை மறுபடியும் நண்பனா ஏத்துக்குச்சு இல்ல, அவனுக்கு இடம் கொடுத்து அது மேல உக்காந்துக்கிட்டான், அந்த அடிவேர் மேலே உக்காந்துக்கிட்டான் அவன். சரியா? கதை நல்லா இருந்துச்சா? சரி, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஒரு பாட்டு பாடிடலாமா? தாகம் கொண்ட காகம், நீ கை தட்டுறா என்ன தட்டிங்க. தாகம் கொண்ட காகம் ஒன்று தண்ணீர் தேடி அலைந்தது, தண்ணீர் எங்கும் கிடைக்கவில்லை, தேடுவதை தொடர்ந்தது. தாகம் கொண்ட காகம் ஒன்று தண்ணீர் தேடி அலைந்தது, தண்ணீர் எங்கும் கிடைக்கவில்லை, தேடுவதை தொடர்ந்தது. அங்கும் இங்கும் அலைந்த காகம் குடுவை ஒன்றை கண்டது, குடுவையிலே பாதிக்கும் கீழ் தண்ணீர் கொஞ்சம் இருந்தது. அங்கும் இங்கும் அலைந்த காகம் குடுவை ஒன்றை கண்டது, குடுவையிலே பாதிக்கும் கீழ் தண்ணீர் கொஞ்சம் இருந்தது. குடிக்க தண்ணீர் கிடைத்தது என்று மனசுக்குள்ளே மகிழ்ந்தது, குடிக்க தண்ணீர் கிடைத்தது என்று மனசுக்குள்ளே மகிழ்ந்தது. குடுவை மீது அமர்ந்து அதை எட்டி குடிக்க முயன்றது. குடிக்க தண்ணீர் கிடைத்தது என்று மனசுக்குள்ளே மகிழ்ந்தது, குடுவை மீது அமர்ந்து அதை எட்டி குடிக்க முயன்றது. வாய்க்கு தண்ணீர் எட்டவில்லை, வாடிக்காகம் நின்றது. வாய்க்கு தண்ணீர் எட்டவில்லை, வாடிக்காகம் நின்றது. அடுத்து என்ன செய்வதென்று சிந்தித்து பார்த்தது, அடுத்து என்ன செய்வதென்று சிந்தித்து பார்த்தது. சின்ன சின்ன கல்லெடுத்து குடுவையிலே போட்டது, சின்ன சின்ன கல்லெடுத்து குடுவையிலே போட்டது. போட போட குடுவையிலே தண்ணீர் மட்டும் உயர்ந்தது. நாவரண்ட காகம் அதை தாகம் தீர குடித்தது, நாவரண்ட காகம் அதை தாகம் தீர குடித்தது. முயற்சியின்றி வெற்றி இல்லை என்று நமக்கு உரைத்தது, முயற்சியின்றி வெற்றி இல்லை என்று நமக்கு உரைத்தது. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். சேர்ந்து பாட்டுருவான், சேர்ந்து உற்சாகமா எல்லாரும் ஜாலியா சின்ன பாட்டு ஒன்று பாட்டு. சரி,
இந்த வருஷம் வந்து தமிழ் வழி அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் வந்து பாண்டிச்சேரிக்காரு. குழந்தைகளுக்கு அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ஒரு சின்ன பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடலாம். இந்த வருஷம் அவருக்கு வந்து நூற்றாண்டு, தமிழ் வழி நூற்றாண்டு. அவர் பிறந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. சரிதானா? பாடிடலாம். சரி, இது சின்ன 4 வரி தான் பாட்டு, தமிழ் வழி பாட்டு. சரி, தமிழ் வழி நூற்றாண்டு, அதனால் சின்ன பாட்டு ஒன்று பாடுறேன். நம்மளாம் நிறைய நகை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் இல்லையா? நம்மளாம் நிறைய நகை போட்டுக்கணும் ஆசை. இவர் ஆட விடுங்கப்பா, இவர் ஆட விடுங்கப்பா. நீயும் ஆடுங்க. சரி, தமிழ் வழி பாட்டு ஒன்று சின்ன பாட்டு பாட்டு, அப்புறம் காய்கறி பாட்டு பாடுறேன். சரிதானா? இன்னும் 2 பாட்டு இருக்கு. அப்படியா? சரி, அப்போ வட்டமாக நில்லுங்க, வட்டமாக நில்லுங்க. நான் அப்படியே வட்டமாக வரேன். இல்லை பங்காளி, வட்டமாக நிற்கட்டும். அப்படியா? சரி, ஓகே. காய்கறி பாட்டு பாடுறேன். சரி, இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க. சரி, தமிழ் வழி பாட்டு ஒன்று சின்ன பாட்டு பாட்டு, அப்புறம் காய்கறி பாட்டு பாடுறேன். சரிதானா பங்காளி? சரி, இதே இருக்கட்டும். பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலே கனி இல்லை. பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலே கனி இல்லை. இச்சை மைனா பறவைக்கும் கழுத்தில் ஏதும் நகை இல்லை. கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டை நகை இல்லை. கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டை நகை இல்லை. உனக்கேன் பாப்பா நகையெல்லாம், உனக்கேன் பாப்பா நகையெல்லாம். சரி, அடுத்து காய்கறி பாட்டு ஒன்று பாட்டு முடிச்சிடலாமா? சரி, ஆடுங்க. பின்னாடி போங்க, அப்பதான் நல்லா ஆடலாம். போதுமா பாட்டு பாடலாமா? சரி. காய்கறி தோட்டத்தில கத்திரிக்காய் ராஜா, கத்திரிக்காய் அப்படி வச்சுக்கலாமா? பாட வச்சுக்கலாமா? சரி, அப்போ நான் இது பெரிய பாட்டு பார்க்கல, ரொம்ப நேரம் போகும். திருப்பி பாடினா ரொம்ப நேரம் போகும். பரவாயில்லையா? டைம் இருக்கா? சரி, அப்போ இந்த பாட்டை நான் ஒரு வரி பாட நீங்களும் திருப்பி பாடணும். சரிதானா? காய்கறி நான் பாடி முடிச்ச பிறகு, நான் ஒரு வரி பாடி முடிச்ச பிறகு அப்புறம் நீங்க பண்ண. காய்கறி தோட்டத்தில கத்திரிக்காய் ராஜா, கத்திரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணமா ஜோரா. கத்திரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணமா ஜோரா. குண்டு பூசணிக்கா கிட்டே வந்ததா. குண்டு பூசணிக்கா கிட்டே வந்ததா, ராஜா கிட்டே வந்ததா. எங்க பாட மாட்டேன்றீங்களே? உற்சாகமா சந்தோஷம் பாடுங்க, சேர்ந்து பாடணும். நான் பாடி முடிச்ச உடனே. சரிதானா? குண்டு பூசணிக்கா கிட்டே வந்ததா, ராஜா கிட்டே வந்ததா. அதன் குண்டான உருவம் பார்த்து வேண்டாம் என்றாரா, ராஜா வேண்டாம் என்றாரா. நெட்டையான முருங்கைக்காயு கிட்டே வந்ததா, ராஜா கிட்டே வந்ததா. நெட்டையான முருங்கைக்காயு கிட்டே வந்ததா, ராஜா கிட்டே வந்ததா. அதை அண்ணாந்து பார்த்து விட்டு வேண்டாம் என்றாரா, ராஜா வேண்டாம் என்றாரா.
வெண்டைக்காய் கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா. பிஞ்சு 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 வெண்டைக்காய் கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா. அதன் வளவலுக்கும் குணத்தை கண்டு வேண்டாம் என்றாரா ராஜா வேண்டாம் என்றாரா. குட்டி குட்டி பச்சை மிளகா கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா. சின்ன சின்ன பச்சை மிளகா கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா. அதன் காரமான குணத்தை கண்டு வேண்டாம் என்றாரா ராஜா வேண்டாம் என்றாரா. செக்கேச்சி வந்த கேரட்டோ கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா. செக்கேச்சி வந்த செக்கேச்சி வந்த செக்கேச்சி வந்த கேரட்டோ கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா. முதல்ல பூசணிக்காய் வந்துச்சு, ராஜா என்ன சொல்லிட்டாரு, நீ குண்டா இருக்கிற வேணான்ட்டாரு. அடுத்து முருங்காய் வந்துச்சு, நீ என்னை விட ரொம்ப நெட்டையா இருக்க, நீ வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன வந்துச்சு, வெண்டைக்காய் வந்துச்சு, நீ வளவளன்னு இருக்கிற, நீ வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மிளகா வந்துச்சு, நீ காரமாக இருக்கிற வேணான்னு சொல்லி. இப்போ யார் வந்தது, கேரட்டு. கேரட்டை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பொண்ணு. கேரட்டை பார்த்த உடனே செக்கச்சிவேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணாரு, அது பிடிச்சிருச்சு. சரி தர கேரட் வச்சு உடனே ராஜா என்ன சொல்றாரா, செக்கச்சி வந்த கேரட்டோ கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா. பாடுங்க. ஆஹா இதுதானே பெண் என்று பல்லிழித்தாரா ராஜா பல்லிழித்தாரா. ஆஹா இதுதானே பெண் என்று பல்லிழித்தாரா ராஜா பல்லிழித்தாரா. ராஜாவுக்கு கேரட்டை பிடிச்சிருச்சு, அவர் பல்லிழிச்சிட்டாரு. இப்போ பொண்ணு யாரு, கேரட்டு. கேரட்டு ஒத்துக்கணும் இல்லையா கல்யாணத்துக்கு. அப்போ பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு கேட்கலாமா. சரி. வந்த நல்ல பெண்ணை எல்லாம் வேண்டாம் என்றாயே ராஜா வேண்டாம் என்றாயே. வந்த நல்ல பெண்ணை எல்லாம் வேண்டாம் என்றாயே ராஜா வேண்டாம் என்றாயே. உன்னை எடுக்க பிடிக்கவில்லை போடா என்றதா. நீ உருவத்தை பார்த்து வேணாம் வேணான்னு சொல்லிட்ட, உனக்கு புத்தி இல்லை, புத்தி கேட்ட மாப்பிள்ளை எனக்கு வேணாம், அதனால கலரை பார்த்து பல்லளிக்கிறவன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கேரட் என்ன சொல்லிடுச்சா, நீ வேண்டான்னு சொல்லிடுச்சான். அவ்வளோதான் கதை, பாட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதானே. எது அடிக்குதா, அது வந்துடுறேன். இல்லை அதுக்கு ஒன்று வச்சிருக்கேன்.